மதுரை யானைக்கல் தரைப்பாலம் வைகை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை பார்ப்போம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகநாதன், வணக்கம். ஜெகநாதன், இந்த பாதைக்கு பதிலாக வேறு ஏதேனும் மாற்றுப்பாதை இருக்கிறதா? அதை மக்கள் பயன்படுத்தவில்லையா? எவ்வளவு தூரத்திற்கு இந்த தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில அணையிலிருந்து நேற்று 6071 கன அடியும் இன்று காலை 3791 கன அடியும் நீர் திறக்கப்பட்டு அந்த நீரானது தற்போது மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றிற்கு வந்தடைந்தது. தற்போது அந்த வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வைகை ஆற்றில் இந்த ஏவி பாலம் இருக்கிறது. இந்த ஏவி பாலத்துடைய தடுப்பணையின் அருகேல இந்த யானைக்கல் தரைப்பாலம் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. பொதுவாகவே வைகை ஆற்றில் நீர் அதிக அளவில் ஓடினாலே இந்த தரைப்பாலமானது நீரில் மூழ்கக்கூடியது வழக்கமான ஒன்றாக தான் இருக்கிறது. இதனால் ஆற்றை ஒட்டி அந்த சாலை முழுவதும் அந்த வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது என்பது தற்போது நம்மால் காண முடிகிறது. இதனால் இந்த வைகை ஆற்று சாலையோரத்தில் இருந்து இந்த சிம்மக்கல் ஆரப்பாளையம் பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் தற்போது நீரில் மூழ்கியபடி சிரமத்துடன் செல்லும் சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த வெள்ள நீரில் பார்க்கிறோம்னா அது காலை முதல் இந்த பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவ மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து செல்கிறார்கள். வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது இந்த தண்ணீரில் அவர்கள் வாகனத்தை ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருசக்கர வாகனம் அந்த நடு தண்ணீரில் பழுதடைந்ததால் அவர்கள் அந்த வண்டியை உருட்டி செல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்று பாதைகள் இருந்தாலும் மக்கள் அதனை கண்டுகொள்ளாமல் அந்த மாற்றுப்பாதையில் செல்லாமல் தண்ணீருக்குள் ஆபத்தான நிலையிலும் அதன் சிரமமான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இதில் தான் செல்வோம் என்று அடம்பிடித்து செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் பக்கத்திலேயே அடுத்தடுத்த தெருக்கள் மாற்றுப்பாதைகள் இருக்கிறது. அதில் செல்லாமல் அவர்கள் அந்த அச்சத்தையும் உணராமல் தங்களுடைய சிரமத்தையும் உணராமல் இதில் செல்கிறார்கள். பல மாதங்களாக அந்த மாநகராட்சி பகுதியில் அந்த ஆற்றங்கரையோரம் பார்க்கிறதுனால் இந்த முறையாக இந்த தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளாத நிலையில இந்த வெள்ள நீரில் தற்பொழுது மூழ்கி சாலை சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது கூற வேண்டும். இந்த வெள்ள நீரில் பைக்குகள் செல்லும் போது அந்த ஆடைகள் நனையாமல் இருக்க அந்த கலை உயர்த்தியபடி செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு வாகனத்தின் மீது இன்னொரு வாகனம் இடிக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இதனால் தற்போது இந்த காவல்துறையினர் அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைத்து சாலையை முடக்க வேண்டும் என்பதே தற்போது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.